வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு போராட்டம் ஓடிட்டே இருக்கு இல்லையா? அது எப்படி சரி பண்றதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்கள பத்தினா உங்க புரிதலையே மாத்தி போட போகுது. நம்ம மனசுல ஒண்ணு நினைப்போம், ஆனா செய்யறது வேற ஒண்ணா இருக்கும். காலையில ஜிம்முக்கு போகணும்னு முடிவு பண்ணுவோம், ஆனா சாயங்காலம் பார்த்தா சோம்பேறித்தனம் தான் ஜெயிச்சிருக்கும். ஏன் இப்படி நடக்குது? இந்த கேக்கு உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன். நம்மள பல பேருக்கு இது நடந்திருக்கும். நம்ம அறிவு வேண்டான்னு மெதுவா சொல்லும், ஆனா நம்ம ஆசை பரவாயில்ல ஒண்ணே ஒண்ணுதான்னு பலமா கத்தும். இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற சண்டை இருக்கே, அதோட மர்மத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த போராட்டம் உங்களோட தப்பு, உங்களோட தோல்வின்னு நினைக்காதீங்க. நிஜத்துல இது மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை விஷயம்தான். அது ஏன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்கு உளவியலாளர் ஜொனாதன் ஹைட் எழுதின தி ஹாப்பினஸ் ஹைபோதிசிஸ்ங்கிற புத்தகத்தை நாம பார்க்கலாம். இது பழங்காலத்து ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸையும் ஒன்னா சேர்த்து நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு அட்டகாசமான சித்திரத்தை நமக்கு கொடுக்குது. அதுக்கான சாவி இதுதான். உங்க மனச ஒரு யானை மேல ஒருத்தர் சவாரி பண்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு கற்பனை எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்க போகுது. சரி, இது எப்படின்னு பார்க்கலாமா? மேல உட்கார்ந்திருக்காரே அந்த சவாரியாளர், அவர்தான் உங்க பகுத்தறிவு, உங்க அறிவு. பிளான் பண்றது, இலக்குகளை முடிவு பண்றதெல்லாம் அவர்தான். ஆனா அந்த யானை இருக்கே, அதுதான் உங்க உணர்ச்சிகள், உங்க ஆசைகள், உங்க பழக்க வழக்கங்கள். அதனுடைய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யானை சவாரியாளரை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இதனால தான் நம்ம எடுக்கிற புத்தாண்டு தீர்மானமெல்லாம் கொஞ்ச நாள்லயே காத்துல பறந்துடுது. சவாரியாளரால பிளான் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனா அந்த 6 டன் யானையை மிரட்டி வேலை வாங்க முடியாது. இந்த சவாரியாளர் யானைங்கிறது வெறும் அழகான கதை மட்டும் இல்ல, நம்ம மூளையோட அமைப்பிலேயே இந்த பிரிவு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பார்க்கலாம். இந்த 4 விஷயங்களை பாருங்க. இது எல்லாமே அந்த சவாரியாளருக்கும் யானைக்கும் நடக்கிற சண்டைக்கு சயின்ஸ் கொடுக்கற ஆதாரம். ஒன்று, நம்ம மனசு ஒரு பக்கம் இழுக்கும், நம்ம உடம்பு தானா வேற ஒன்று பண்ணும். அடுத்தது, நம்ம லாஜிக்கா யோசிக்கிற இடது மூளை இமோஷனலா இருக்கிற வலது மூளை கூட மோதுது. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம மூளையோட புது பகுதியான ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப பழமையான உள்ளுணர்வு சார்ந்த லிம்பிக் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண பாக்குது. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு நிரந்தர யுத்தம் மாதிரி தான். சரி, இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இப்ப முக்கியமான கேள்வி இதுதான். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த யானைய நாம எப்படி வழிக்கு கொண்டு வரது? அதை கட்டாயப்படுத்தாம எப்படி மாத்துறது? தெளிவா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. யானை கூட மல்லு கட்டி ஜெயிக்க முடியாது. அது கூட சேர்ந்து வேலை செய்யறது தான் ஒரே வழி. அதை வெறுமனே அடக்க முயற்சி செய்யறதை விட அதை மெதுவா அன்பா பழக்கப்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு முதல் வழி தியானம். இது உங்க யானைய நேரடியா அமைதிப்படுத்துற ஒரு பயிற்சி மாதிரி. உங்க உணர்ச்சிகளோட வேகத்தை குறைச்சு சவாரியாளரோட வழிகாட்டுதல்களை ஏத்துக்க யானைய தயார்படுத்துது. சொல்லப்போனா இது மனசுக்கு பண்ற ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. 2வது வழி அறிவாற்றல் சிகிச்சை. இது சவாரியாளருக்கான பயிற்சி. அதாவது நம்ம அறிவு நமக்குள்ளேயே தப்பான கதைகளை சொல்லும். என்னால முடியாது, நான் எதுக்குமே லாயக்கில்லைன்னு. இதை கேட்டு யானை, அதாவது நம்ம உணர்ச்சிகள் பயந்துடும், கோவப்படும். அந்த நெகட்டிவ் கதைகளை மாத்தி எழுத கத்துக்கிட்டா சவாரியாளர் யானையோட உணர்ச்சிகளையும் மாத்திடலாம். சரி, இதெல்லாம் கடைசியா நம்மள எங்க கொண்டு போய் விடுது? உண்மையான சந்தோஷங்கிறது சவாரியாளர் ஜெயிக்கிறதுல இல்ல, அது வேற ஒண்ணுல இருக்கு. இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. சந்தோஷங்கிறது நம்ம உணர்ச்சிகளை அடக்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா நம்ம பகுத்தறிவும் நம்ம உணர்ச்சிகளும், அதாவது சவாரியாளரும் யானையும் ஒன்னோட ஒன்னு இணக்கமா வேலை செய்யறதுல தான் இருக்கு. அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. மகிழ்ச்சி இடையில் இருந்து வருகிறதுன்னு. அது சவாரியாளருக்கும் யானைக்கும் இடையில், நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில், நமக்கும் நம்ம வேலைக்கும் இடையில் இருக்கிற அந்த இணக்கத்திலிருந்து தான் வருது. இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது இதுதான். இந்த சக்தி வாய்ந்த உருவகத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? உங்க சவாரியாளரும் யானையும் ஒரு டீமா சேர்ந்து வேலை செய்ய நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.